நீங்க ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்களா? சரி, ஓகே, ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும்போது மைண்ட் ஆக்டிவா இருக்கிறதுனால ஒழுங்கா தூங்க முடியலையா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க, ஃபுல்லா பாருங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமாங்க? நீங்க பேலன்ஸ்டா இல்ல. ஆமாங்க. சைனீஸ் கான்செப்ட் இன்யான் படி நம்ம பாடியில 2 ஃபோர்ஸ் இருக்கு. இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தா தான் நம்ம பெர்ஃபெக்ட் ஹெல்த்ல இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு ஒர்க்கை பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் yang. அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் yin. இப்போ ஒன்னோட ஒன்று ஓவர் டாமினேட் ஆகும்போது யங் ஃபோர்ஸ் ஓவர் டாமினேட் ஆச்சுன்னா நம்ம வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா ரொம்ப ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதே இன் ஓவர் டாமினேட் ஆச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப லேசியா டிப்ரெஸ்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை வந்து நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலமா எப்படி மாடிஃபை பண்ணலோங்கிறத வந்து கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் பார்க்கலாமா? அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைனீஸ் மெடிசன்லேருந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் படி yang எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய பீப்புள், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பிளட்ல கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்குது. இதனால அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப்டாக இருக்குது. இவங்க எல்லாருக்கும் இன் எனர்ஜியை கூட்டுற விதமான ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் ஃபுட் கொடுக்கறது மூலமா எண்ட் ரிசல்ட்ல வந்து பிளட்ல உள்ள கார்டிசால் லெவல் ட்ராப் ஆகுறதையும் அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதையும் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம், நம்ம ஹெல்த் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் பத்தினது கிடையாது, பேலன்ஸ் பத்தினது அப்படிங்கிறத. இன்யான் பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பயோல யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல பாருங்க. அதே மாதிரி ரிசர்ச் எவிடன்ஸ் பேஸ்டான ஹெல்த் கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.